மூணாவது விஷயம், எப்போவுமே பப்ளிக்காக வந்து ஒரு சோஷியல் கேதரிங்லேயோ இல்லை சோஷியலாக நீங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஒருத்தர் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கிற கேள்விகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜென்ரலாக தான் கேட்டேன், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, நீ இன்னும் வீடு வாங்கலையா, நீ இன்னும் கார் வாங்கலையா, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக நம்ம ரொம்ப கேட்டுடுறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்க ஜேர்னியை எப்படி கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே அவங்களோட பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸை கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஆல் அது உங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க தான் அதை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே எதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஆக்வர்ட் கொஸ்டின்ஸை பப்ளிக்கில் கேட்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாரும் ஏதாவது விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணும்னா அதை பப்ளிக்காக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணணும், இல்லை அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை ப்ரைவேட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.